இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாமா பர்த்டேக்கு ஆசைப்பட்டு ஒரு விஷயத்த கேட்டாரு. அத நம்ம பண்ணலாம்ல. ஆசைப்பட்டா அதுக்குன்னு தேவையில்லாத ஒருத்திய வீட்டுக்கு வர வைக்க முடியுமா? அப்படி இல்லம்மா, நீங்க தானே சொன்னீங்க அவங்க அந்த தப்ப பண்ணல, நான் மன்னிச்சிட்டேன்னு. மன்னிச்சிட்டேன். ஆனா அவ திருந்தலையே. அம்மாவை விட அண்ணனை விட அவளோட புருஷனை தானே பெருசா நினைக்கிறா. அப்படி அந்த துரோகியோட நிக்கும் போது அவளும் நமக்கு விரோதி தான் தமிழ். அவளுக்கு சப்போர்ட் பண்ணி இனி பேசாத. அதுக்கு இல்லம்மா, எப்படியும் ஃபங்க்ஷனுக்கு நிறைய பேர் வருவாங்க. அந்த கூட்டத்துல ஒரு ஆளா அவங்களும் வரட்டுமே, மாமாவும் சந்தோஷப்படுவாருல்ல. நீங்க என்னதான் அவங்கள ஒதுக்கி வச்சாலும் மாமா மனசுல தங்கச்சி மேல இருக்கிற பாசம் அப்படியேதான் இருக்கு. தமிழ், சாரிமா. தமிழ், நீ திரும்ப திரும்ப அவ விஷயத்துல தப்பான முடிவு எடுத்துட்டு இருக்க. அது எனக்கும் மீனாக்கும் எவ்வளவு தூரம் கஷ்டமா இருக்கும்னு உனக்கு புரியலையா? ஏன் இப்படி பண்ற? வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறமாவும் எதுக்கு திரும்ப திரும்ப அதையே பேசுற? இல்லம்மா, மாமாவுக்காக தான். பிரகாஷ் கேப்பான். 20 வருஷமா கோமால இருந்தான். அவனை சுத்தி என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. இதோ பாரு தமிழ், இந்த விஷயத்துல மீனாவோட முடிவுதான் சரி. இதுக்கப்புறம் அவளை இந்த வீட்டுக்குள்ள அனுமதிக்க முடியாது. தமிழ், இனிமே இத பத்தி நீ பேசாத. சரிங்கம்மா. நீங்களே இத பத்தி இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் அத பத்தி பேசி என்ன இருக்கு? வேண்டாம், விட்டுருங்க. என்ன நம்மலாம் வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறமும் மாமாவோட மனசுல அவர் ஆசைக்காகவாச்சும் நம்ம அவங்களை இன்வைட் பண்ணுவோம்னு எதிர்பார்ப்பாரு. பர்த்டேல அவரோட தங்கச்சியும் வருவாங்கன்னு எதிர்பார்ப்பாரு. பாவம், மாமா ஏமாந்து போயிடுவாரு. அதுக்கு என்ன பண்ண முடியும்? நாம தானே ஒதுக்கி வச்சிருக்கோம். அத்தைக்கும் பிடிக்கலன்னா சேர்க்க முடியாதுல்ல. 20 வருஷம் கழிச்சு மாமாவுக்காக நம்ம ஒண்ணு பண்றோம். ஆனா அதுல அவரால சந்தோஷமா கலந்துக்க முடியாது. பரவாயில்ல ஜனமா, விடுங்க. மாமாவுக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். சரிம்மா, நான் போய் ஃபங்க்ஷனுக்கான வேலையெல்லாம் பாக்குறேன்.